ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான மைதா சுகர் இல்லாத ராகி வீட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம், அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா வெட் இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப் பட்டர் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1.5 கப் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஜாகரி நல்லா கரையிற வரையும் நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் கர்ட், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ இதுதான் ரியாக்ட் ஆகி அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் வர்றதுக்காக. 3/4 கப் ராகி மாவு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் 3/4 கப் ஆஃப் வீட் கோதுமை மாவு அண்ட் தென் 2 tablespoon ஆஃப் கோகோ பவுடர், 1 teaspoon பேக்கிங் சோடா, 1.5 teaspoon பேக்கிங் பவுடர் போட்டு ஸ்லோவாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணால் சாஃப்டாக வராது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டின்னை எடுத்து இப்படி க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கீ ஆர் பட்டர் ஏதாவது வச்சு. ஸோ பட்டர் பேப்பர் வச்சு நம்ம இப்படி க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஒட்டாமல் வரும். அண்ட் தென் பேட்டரை போர் பண்ணிக்கோங்க. தென் இப்படி டேப் பண்ணிக்கோங்க ஃபார் ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். இட்லி பாத்திரத்தில் 5 minutes வாட்டர் பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த டின்னை தட்டு மேலே வச்சு 30 to 35 minutes மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்படி பட்டர் பேப்பர் போட்டு மேலே மூடி இருந்தால் வாட்டர் எல்லாம் கேக் மேலே விழாமல் இருக்கும். அண்ட் தென் ஒரு பிளேட் எடுத்து பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutesக்கு அப்புறம் கேக் கட் பண்ணி சாஃப்டான ஹெல்த்தி கேக் சாப்பிடலாம். இந்த கேக் ரொம்ப ஹெல்த்தி. இதை நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கலாம். பேக்கரி கேக் மாதிரியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். என்னோட பேபி 1.5 years தான். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன். எனக்கு எப்போல்லாம் கேக் சாப்பிடணும்னு தோணுதோ 10 minutesல பேட்டர் ரெடி பண்ணி கேக் செஞ்சுருவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.